ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இடுப்பு வலி, கை கால் வலிலாம் இருக்குது, நிற்கக்கூட முடியாத அளவுக்கு கால் வலிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை வாரத்துக்கு 2 முறை செஞ்சு சாப்பிடுங்க. மணக்க மணக்க வாய்க்கு ருசியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நான் இங்கே உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் முழு கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். இது கூடவே அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். கூடவே அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாம். முழு ராகி எடுத்துக்கலாம். 1 கப் உளுந்து, 1/2 கப் அரிசி, 1/4 கப் ராகி. இப்போ இதை நல்லா தண்ணி சேர்த்து கழுவி எடுக்கணும். ஒரு 2-3 நேரம் நல்லா கழுவிட்டு இதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடித்து எடுக்கணும். இதை இந்த மாதிரி ஒரு அரிப்புக்கு மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும். நல்லா தண்ணி வடிஞ்சு வந்துடும். இப்போ இதை ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன், அதுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற உளுந்து, அரிசி, ராகி எல்லாமே நல்லா வறுபட்டு வரணும். நல்லா வறுக்கும் போதே வாசனையாக இருக்கும். அது மாதிரி அரிசி நல்லா பொரிஞ்சு வரும், உளுந்துமே கொஞ்சம் நிறம் மாதிரி வரும். அது வரையும் நம்ம இதை நல்லா வறுத்தெடுக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வறுபட்டு வந்துடும். இது போல் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இது போல் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுக்கணும். அரைக்கும் போது ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இங்கே கப் மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்குது, 250 ml கப்பில். இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா நமக்கு குக்கரில் தண்ணி வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூடவே பிரியாணி இலை இருந்தால் கூட ஒன்று சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்பலாம் வதக்கி எடுக்க வேண்டாம். வெங்காயம்லாம் கொஞ்சம் சாஃப்டாகி வரதுலையும் வதங்கினா போதும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி எடுக்கணும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸில் ஒரு கேரட் இந்த மாதிரி வெட்டி சேர்த்துருக்கிறேன். இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, பீன்ஸ், ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அது போல் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி பழமும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் பல்காக கூட உளுந்து, ராகி, பச்சரிசிலாம் சேர்த்து வறுத்து ரெடி பண்ணி மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தேவையான சமயத்தில் இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவாக இல்லாமல் கொஞ்சம் ரவை பதத்துக்கே அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் முழு மிளகு நான் இடிச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். நான் இங்கே காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கலை. பச்சை மிளகாவும் நல்ல மிளகும் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சிக்கன் மசாலா, கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒருக்க கலந்துட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 250 ml கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுத்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். மொத்தத்தில் 6 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன் 250 ml கப்பில். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்தெடுக்கணும். நம்ம எப்போவுமே உளுந்தில் கஞ்சி ரெடி பண்ணுவோம். இது போல் மசாலா கஞ்சி போல் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். உளுந்து, ராகி, பச்சரிசிலாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட சுவை. இது போல் நல்லா கலந்துட்டு இப்போ நான் எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பால்லாம் சேர்த்து இதை நம்ம ரெடி பண்ணி எடுக்கும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒருக்கா கூட நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்தாலே போதும். நமக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். நம்ம ஏற்கனவே எல்லாம் வறுத்து தான் சேர்த்துருக்குறோம். இங்கே நான் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுக்கும்போது நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம சேர்த்துருந்த உளுந்து, அந்த கேரட் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்க்குறதா இருந்தால் நல்லா சுடு தண்ணி தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
விசில் வரும்போதே அவ்வளோ ஒரு மனம் வர ஆரம்பிக்கும். அவ்வளோ ஒரு மணமாக வாய்க்கு ருசியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புல தெம்பே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பசங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எல்லாருமே இந்த ரெசிப்பியை சாப்பிட்லாம். அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். இரும்பு, கால்சியம், நார்ச்சத்துலாம் நிறைஞ்ச ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஃபுட் இது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.